எஸ். நீங்க டைட்டில்ல பார்த்தது உண்மதான். ஆப்பிள் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் ஐஃபோன் அல்ட்ரா. இது சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டோட காம்படிட்டர்னெல்லாம் சொல்லிட முடியாது. ஆப்பிள் இதை கம்ப்ளீட்டா வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? சாம்சங் மாதிரியான கம்பெனிஸ் இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை கடந்த 7 வருஷமா தயாரிச்சுட்டு வர்றாங்க. ஆனா அவங்களால சரி பண்ண முடியாத 2 விஷயங்கள் இதோட திக்னஸ் அண்ட் அந்த விசிபிளான கிரீஸ். ஆப்பிளோட இந்த ஐஃபோன் அல்ட்ரா அன்ஃபோல்டடா இருக்கும்போது வெறும் 4.5 தான் திக்னஸ்ல இருக்கும். இது ஏன் ஸ்ட்ரக்சரலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஒரு லிக்விட் மெட்டல் ஹிஞ்ச் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற காம்பனன்ட்ஸும் 3D பிரிண்ட் பண்ணப்பட்ட டைட்டானியம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா? இதனால இதோட சென்டர்ல இருக்கிற கிரீஸும் வெறும் 0.15 டெப்த்ல தின்னா இருக்க போகுது. விஷுவலா நம்ம கண்ணுக்கே தெரியாதுன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ஐஃபோன் அல்ட்ராவை பத்தி இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த ஐஃபோன் அல்ட்ராவோட ஹார்ட்ல இருக்க போகிறது A20 ப்ரோங்கிற சிப்செட் தான். இது அட்வான்ஸ்டான 2 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் வடிவமைக்கப்பட்ட சிப்செட். இது கூட 12 GB ரேமும் ஆப்பிளோட சொந்த தயாரிப்பான புது செகண்ட் ஜென்ரேஷன் 5G மோடமும் கொடுக்க போகிறாங்க. என்ன இது? இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மேசிவான 5800 mAh பேட்டரி கொடுக்க போகிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது உண்மையாக இருந்தால் ஆப்பிள் லைனப்லேயே இதுதான் அதிக நேரம் பேட்டரி பேக்கப் தரப்போகிற ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த ஐஃபோன் அல்ட்ராவோட ரியரில் 2 கேமராஸ் தான் இருக்க போகுது. இது மோஸ்ட் ஆஃப் 48+48 மெகா பிக்சல் ஒய்ட் அண்ட் அல்ட்ரா ஒய்ட் கேமராவாக தான் இருக்கும். ஆனால் இதோட ஹைலைட்டு இதோட செல்ஃபி கேமரா தான். ஏன்னா இதில் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. இது உண்மையாக இருந்தால் உங்கள் இன்டர்னல் டிஸ்பிளேல நாச்சோ டைனமிக் ஐலாண்டோ எதுவுமே இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் ஆப்பிள் அந்த நாச் டைனமிக் ஐலாண்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் உருவாகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி. ஸோ ஃபேஸ் ஐடி சென்சார் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால ஆப்பிள் திரும்ப டச் ஐடி சென்சாரான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையே டிஃபால்ட்டான பயோமெட்ரிக்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அவங்க பவர் பட்டனில் கொடுக்கலாம் அல்லது அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டாக கொடுக்கலாம். ஆப்பிள் ஒரு செல்ஃப் ஹீலிங் டிஸ்பிளேலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் டிஸ்பிளேல ஏதாவது ஸ்க்ராச்சஸ் பட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிறதுக்கான ஆப்ஷன் தான் அது. இந்த டிஸ்பிளேவை ஐஃபோன் அல்ட்ராவில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் போக நம்ம காலங்காலமாக ஆண்ட்ராய்டில் பார்த்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஃபீச்சரும் கடைசியாக iOSக்கு வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்டு அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மல்டி டாஸ்கிங் ஃபீச்சர் கூட இல்லைன்னா ஆப்பிளுக்கு அது ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். இந்த ஐஃபோன் அல்ட்ராவோட லான்ச் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட 18 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட செப்டம்பரில் தான் லான்ச் ஆகுதா அல்லது நவம்பர் டிசம்பர் மாதிரியான இயர் எண்ட் வரைக்கும் போகுதாங்கிற டீட்டெயில்ஸ் எதுவும் இன்னும் வரல. இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் என்ன லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.